நயினார் நாகேந்திரன் யாரு? தாவேகா ஒரு வருடம் கழித்து பாஜகவோடு என்டிஏ அலைன்ஸில் இருக்குமா என்பதை முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லுவதற்கு அவர் யார்? அப்ப நீங்க நயினார் நாகேந்திரன் பேசுனதை வச்சு மட்டும் கூட்டணின்றதை உறுதிப்படுத்த அவர் விஜயே சொல்லிட்டாரு மேடையில என்ன வேணாலும் நடக்கலாம். அது என்ன வேணாலும் அது தூண்டிலுங்க. நீங்க சொல்லுங்க திமுக தரப்புல கூட்டணி குறித்து என்ன வேணாலும் நடக்கும் சொல்லுங்க. உன் அடிப்படை கொள்கை எதிரி பாஜக நான் ஒரு வருஷம் கழிச்சு முடிவெடுப்பேன்னு சொன்னதற்கு பிறகும் அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட இருந்து வரலன்னா யாரை ஏமாத்துறேன்? விருப்பம் இல்லைன்னாலும் விருப்பம் இல்லைன்றதை வெளிப்படையா சொல்றதுக்கு தடை இருக்கா இல்ல பயப்படுறாரா? தைரியம் இல்ல. ஏன் அவ்வளவு பூசி மொழிக அந்த வார்த்தையெல்லாம் எடுக்கிறீங்க? கோமாளி கூட்டத்தை வச்சிருக்கிற கோலை அது. ஆதவ அர்ஜுனா தான் கொள்கை குன்றாச்சு. ரெண்டு கையிலையும் சிவாஜி மாதிரி பேனால விளையாடக்கூடிய வித்தகர்ல பேசணும்ல, உட்கார வச்சு பேச சொல்ல வேண்டியதானே. என்ன வாழையில படுத்து கிடக்கிறாரா? பாமக என்கிற கட்சி ராமதாஸ் என்கிற நபர் திமுக கூட்டணிக்கு வருகிறார்னு ஒரு சின்ன பிட்டு கசிய விடப்பட்டது. முதல் நாள் அந்த கட்சியில இருந்து யார் மறுத்தான்னு சொல்லுங்க? ஸ்டாலின் தான் மறுத்தார். பாஜகவோட கூட்டணின்னு சொன்னா பணியார விற்கிற ஆயாமா கூட குத்தூசி வச்சு குட்டி போடும். அவ்வளவு கொடூரமான கொலவெறி தாக்குதல் தமிழ்நாட்டில் நடக்கும். பாஜகவோட விஜயா சக்கர பொங்கலுக்கு வடகரியா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். அது அனார்பட்ட ஜெயக்குமார் முடிசூடா ஒண்ணும் இல்லாம ஆக்கி வச்சிருக்காங்க சொந்த தொகுதியில. அந்த மக்களுடைய ராஜா அவர். இப்ப விஜய்ல ஏமாத்துறோம். டிவிகே பாமக கூட்டணி வந்து சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு டாக் போகுது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாஜக மனித விரோத கட்சின்னு சொல்லி இருக்கிறார். இப்ப சீமான் நாம் தமிழர் கட்சி பாஜகவுக்கு எதிரான கட்சியா இல்லையா? ஆனா சீமான் பாஜக கூட கூட்டணி நேரடியா போக மாட்டார். போனா அழிஞ்சிரும் தெரியும். விஜய் எப்படி அந்த முடிவு வருவார்ன்றதான் என் கேள்வி. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு மில்டன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஓகே, விஜய் வந்து பாஜகவோட கூட்டணியில் இணைய போகிறதா சொல்கிறீங்க. அவர் பாஜகவை தன்னோட கொள்கை எதிரியாக அறிவித்து பேசியிருந்தார். விமர்சனங்கள் வெளிப்படையாகவும் சில விஷயங்களில் பாஜக மீது வச்சுருந்தார். அப்படி இருக்கும்போது எப்படி அவர் பாஜகவில் சேர்வாருன்ற ஒரு முடிவை சொல்கிறீங்க? பாஜகவுடன் தாவேகா கூட்டணி அப்படிங்கிறத நான் வந்து முழுக்க என்னுடைய சோர்ஸுகளிலிருந்து எடுத்துட்டு வந்து கடத்திய ஒரு ரகசிய செய்தி அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. வெளிப்படையா மக்கள் மத்தியில் என்ன கருத்து தாவேகா தரப்பிலிருந்து பாஜக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டதோ அதன் அடிப்படையில் பார்வையாளர்களுக்கு அவர்களே சொன்ன செய்தியை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். நயினார் நாகேந்திரன் யாரு? பாஜகவோட மாநில தலைவர், தமிழ்நாடு மாநில தலைவர். அவருக்கும் தாவேகாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல, அவர் ஒரு கட்சி, இவர் வேற கட்சி தானே. தாவேகா ஒரு வருடம் கழித்து பாஜகவோடு என்டிஏ அலைன்ஸில் இருக்குமா என்பதை முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லுவதற்கு அவர் யார்? அவர் ஒரு கட்சி தலைவர். அவர் கட்சிக்கு தானே தலைவர். தாவேகா ஒரு வருஷம் கழிச்சு பாஜகவோடு கூட்டணியில் சேரும் என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும்னு அவர் சொன்னதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட கட்சி தரப்பிலிருந்து ஒரு லெட்டர் பேடு கூட வெளியில வரலன்னா சம்திங் ஃபிஷ்ஷின்னு உங்களுக்கு தோணுதா தோணலையா? இல்ல, ஒரு கட்சி வந்து நம்மள வந்து எல்லாரும் கூட்டணி கேட்கறாங்க, எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு பேசப்படுறது வந்து ரசிகர். திமுக கூட்டணியில் பாஜக இடம்பெறுகிறது என்கிற ரகசிய தகவல்கள் உலா வருகிறதே சார் அப்படின்னு நயினார்ட்ட கேட்போமா? கேட்டா என்ன சொல்லுவாரு? இல்லைன்னு மறுப்பாரு. இல்லைன்னு மட்டுமா மறுப்பாரு? ஏன் தம்பி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்கன்னு சிரிப்பாரு. அப்படி யாராவது கேட்கறான்னா அவனுக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம். ரைட். அதே தானே தாவேகாவுக்கு கொள்கை எதிரி இல்லை. நம்ம வந்து அடிப்படையிலேயே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னதுலேயே நம்மளுடைய எதிரி யார் என்று தெரிகிறது அப்படின்னு மேடையில் பேசினவர்ல நயினார்ட்ட அப்படி ஒரு கேள்வி. ரகசியமாக தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக சில தகவல்கள் உலா வருகிறதே சார், அது குறித்து உங்களுடைய கருத்து அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு நிப்பாட்டி அப்படியெல்லாம் கிடையாது, அவங்க எங்களுடைய கொள்கை எதிரி, நாங்க எங்களுடைய கொள்கை வேற அவங்களுடைய கொள்கை வேற, அது அவங்களே சொல்லிட்டாங்க, எப்படிங்க அந்த கூட்டணி வைக்க முடியும்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்களும் கேட்க போறதில்ல, நானும் அதை பத்தி பேச போறதில்லை. அப்படி ஒரு பிக் பிரேக்கிங் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். மாறா இன்னும் ஓராண்டு காலத்தில் விஜய் தாவேகாவுடனான கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும்னு முடிவே எடுப்போம்னு நயினார் சொல்லுகிறார் என்றால் நயினார் யார்? அதிமுக என்கிற பேர் இயக்கத்தை கைய முறிச்சு கால முறிச்சு தன்னோடு கூட்டணியில் வைத்துக் கொண்டிருக்கிறது பாஜகன்னு நான் மட்டும் சொல்லல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக ரத்தத்தின் ரத்தங்களுக்கே நல்லா தெரியும் அதிமுக எந்த நிலைமையில பாஜகவோட கூட்டணி வச்சிருக்குன்னு. ஆனானப்பட்ட அதிமுகவுக்கே அதுதான் நிலைமை அப்படின்னா குட்டி பசங்க நேத்து பிறந்த கட்சி, அந்த கட்சி தனியா நிக்க போறேன்னு சவடால் விட போதா? இல்லை, இவ்வளவு சொன்னதற்கு பிறகும் நயினார் நாகேந்திரன் அவர்களே வாயை அடக்கி கொள்ளுங்கள், நீங்கள் யார் நாங்கள் கூட்டணி வைப்பது குறித்து பேசுவதற்குன்னு இதுக்கும் பேசியிருக்கணுமா பேசியிருக்க கூடாது? இல்ல, பாஜகவுக்கு அவங்க
சரி, அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, இடி விசாரிக்குது, இந்த மாதிரி நெருக்கடிலாம் இருக்குது. அதனால அந்த நெருக்கடிக்கு கட்டுப்பட்டு போய் சேர்றதா சொல்றீங்க. நெய்வேலியில இருந்து விஜய் என்ன பிக்னிக்கு கூட்டு போனாங்களா, இல்ல சிம்லா டூருக்கு கூட்டு போனாங்களா? ஆனால் அதில் வழக்கு எதுவும் இல்லையே. இடிக்கு தானே கூட்டு போனாங்க. கோர்ட்ல புலி கேஸ் எல்லாம் நடந்துச்சுல்ல, பல கேஸ் இருக்கத்தானே செய்யும். ஒரு மேடையில் வச்சுக்கிட்டே ஒருத்தர் வந்து வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறாருன்னு உடான்னு சொல்லிட்டார்ல, டாக்ஸ் எவ்வளவுக்கு கட்டினாருன்னு விஜய்க்கு தெரியும்ல. அந்த மேடையில் அவர் பேசுனதுக்கு பிறகு நான் அப்படியெல்லாம் இல்லைங்க, எனக்கு என்னுடைய சம்பாத்தியம் அது இல்லைங்கன்னு இவர் வாயை திறந்து சொல்லியிருந்திருக்கணும்ல. அதற்கு பிறகு தானே அவர் பேசினாரு. அப்போ மேடையில் 1000 கோடி இவர் சம்பாதிக்கிறாருன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, அதை இவர் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கிறாரு அப்படின்னா, அதுலேயே வேற ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் ஸ்மெல் பண்ண மாட்டாங்களா? ஒன்னத்துக்கும் இல்லாத உப்பு சப்பு இல்லாத கட்சிகளை பூரா இந்தியா முழுக்க கூட்டணியில வச்சுக்கிறோம்னாலே ஏவல் படைகளை ஏவி விட்டு பல வேலைகளை பார்க்கக்கூடிய திருவள்ளுவேலை தெரிஞ்ச ஒரு பார்ட்டி ஒன்று இருக்குன்னா இந்தியாவில் அது பாஜக. இந்த லட்சணத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு டாக்ஸ் கட்டுறதுல பிரச்சனை இருந்துச்சு, படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க்ல பண பிரச்சனைகள்ல இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே நெய்வேலியில இருந்து அவரை தூக்கிட்டு போய் ரெய்டு போட்டதுல ஒரு பஞ்சாயத்து இருக்கு. இது போக பல மேட்ரு உள்ள இருக்கு. இல்ல இவ்வளவு நெருக்கடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா அவர் அரசியல் வரும்போதே அதை பத்தி யோசிச்சிருப்பார்ல. நம்மளுக்கு இவ்வளவு நெருக்கடி இருக்குது, நம்மளுக்கு நெருக்கடியே அரசியல் வர்றதுக்கு தான் பிரதர். அந்த நெருக்கடியே இவர் அரசியலுக்கு வருவதற்காகத்தான். நீங்க என்ன இவ்வளவு வேற ஒரு ஆங்கிளுக்கு போகாதீங்க. அரசியலுக்கு தாவேகா என்கிற கட்சி உருவாவதற்கு உதயமாவதற்கு காரணமே இந்த நெருக்கடி தான். இந்த நெருக்கடி இருக்கிறவர் எப்படி தைரியமா ஒரு கட்சி ஆரம்பிப்பார்? பங்காளி அவ்வளவு சீன்லாம் அதுல இல்ல. இந்த நெருக்கடியை பிடிச்சி வச்சு கொஞ்சம் வருஷம் கழிச்சு கட்சி ஆரம்பிக்கலான்னு இருந்த மனுஷனை நல்ல பிசினஸ் போய்கிட்டு இருக்கிற டைம்லயே கட்சி ஆரம்பிக்க வைக்கிறேன்னு சொல்லி திமுகவுக்கு ஈஸியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறுபான்மையின கிறிஸ்தவ வாக்குகளையும் தலித் போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கியவும் குறிவைத்து அதிலிருந்து வேட்டைக்காடாக பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டுக்கு ஒத்து உதுவதற்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சாரு. அதன் அடிப்படையில் தான் இந்த கட்சி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்து பாஸ். இந்த திமுக காரணங்க நம்ம நினைச்சதை விட கொடூரமா வேற ஒரு பிளான் பண்ணிட்டானுங்க. கருப்பா பயங்கரமா ஒருத்தன் வந்தான், நெருப்பை பத்த வச்சான், பத்து எரிஞ்சிருச்சுன்ற மாதிரி தாவேகாவை வச்சு பிஜேபி போட்ட பிளானை பூரா திமுக அவங்களோட அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய பல நிறுவனங்களை வச்சு ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் வேரோட புடுங்கி எரிஞ்சிருக்கிறாங்க. இது இன்னைக்கு தெரியாது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு என்னால தொகுதி வாரியா, ஏரியா வாரியா, பூத் வாரியா என்னென்ன வேலைகள் நடந்திருக்குன்றத நம்மளால பேச முடியும். அவ்வளவு ஸ்மார்ட்டான வேலைகள் நடந்ததற்கு பிறகு ப்ரொடக்ஷன் டீம்ல வந்து படத்துக்கூட ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி கையில கொடுத்துட்டு டேட்டு ஷெடியூலு எல்லாம் போட்டதுக்கு பிறகு திடீர்னு பட்ஜெட் பிரச்சனை உடனே விஜய்ட்ட வந்து 1 டே ஷூட்டா வச்சுக்கலாமா சார், 8 ஹவர்ஸ் ஷிஃப்ட் வேணாம் சார், 12 ஹவர்ஸ் ஷிஃப்டா மாத்தலாம் சார், எம்ப்ளாயிஸ் பூரா பார்த்தீங்கன்னா 200 பேர் இருந்தது 400 பேரா மாத்தலாம் சார்னு நெகோசியேஷன் ஒன்று நடக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட அதிகமாக போயிருச்சு சார், இந்த ஒரு 4 நாள்ல நெருக்கி பிடிச்சோம்னா ஒரு 15 நாள் ஷூட்டை 8 நாளா மாத்திரலாம் சார் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் நடக்கும்ல. அதே போல கட்சி தொடங்கும் போது தாவேகாவுக்கு இருந்த ஸ்கிரிப்ட் வேற. இந்த நேரத்தில் இது கை கொடுக்காதோ அப்படிங்கிற ரிப்போர்ட் பிஜேபிக்கு இருக்கு. எப்படி இருக்கு? பிஜேபிக்கு 1008 உளவு பிரிவு இருக்கு. பிஜேபிக்கு 1008 தடவை கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு செக் பண்றதுக்கு மிஷினரிகளை அவ்வளவு வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு பாஜக தவிர்த்து எஞ்சி நிற்கக்கூடிய திமுக கூட்டணியினுடைய வாக்குகள் ஒரு இடத்தில் சேர விடாமல் பிரிப்பதற்கென்று இருந்த விஜய் அவருடைய ரோலை மண்குதிரை போல தான் செஞ்சிருக்கிறாரு. அது பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் ஒழுங்கா ஆகல. இது தனியா நிக்கிறத விட இது மூலமாக திமுக எதிர்ப்பு பேசி இது சேகரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த 5%, 6%, 7% அவங்க கணக்கு என்னவோ அந்த சதவீதத்தையும் இந்த கூட்டணியோடு சேர்த்து கொள்வதை தவிர்த்துட்டு வேறு வழி இல்லைன்னு சொல்லி ஒரு நெருக்கடி நேரத்தில் கடைசி நேரத்தில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுக்கக்கூடிய முடிவு போல இந்த ப்ரொடக்ஷன் பிஜேபி என்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தாவேகா என்கிற படத்திற்கு ஸ்கிரிப்டை லைட்டா அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் வேலைகள்லாம் மாற்றி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது அப்படியே வந்து பாஜகவோடு அவர் நேரடியாக கூட்டணி வைத்து நாளைக்கு காலையிலே இந்த அறிவிப்பு வரும் அப்படி யாருமே எங்கேயுமே பேசல. நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாக ஒரு வருடத்துல உங்கள் குறித்து முடிவு எடுக்கப்படும்னு சொன்னதற்கு பிறகு மறுப்பு எதுவும் உங்க தரப்பில் இருந்து வரல. ஒண்ணு. அதே மேடையில் ஏறி விஜய் கூட்டணி குறித்து பேசும்போது நம்மளுடைய எதிரி இந்த ஏமாத்தி எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க, இனிமே இதெல்லாம் நடக்காது, நடக்க விட மாட்டேன், நம்ம கிட்ட எப்பவுமே சமரசம் கிடையாது, ஆனா
தந்திரமா நாம சில முடிவுகள் எடுப்போம்னு கூட்டணி உறுதி பேசும்போது பேசுறாரு. அப்ப கொள்கை எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, திமுக மாதிரியான ஒரு கட்சியை பவர்ல இருந்து இறக்கணும்னா அதுதான் என்னுடைய பிரதானமான இலக்கு அப்படிங்கிறதுக்கு தூண்டில போடுறாரு. இன்னைக்கு நம்ம சொல்லும் போது இது என்ன கற்பனையில சொல்றீங்க, இது இல்லாத சொல்றீங்க. இதையே தான் அதிமுக கூட்டணி குறித்து பேசும்போது நாம சொல்லும் போது பல விஷயங்களை இப்படித்தான் மறுத்தாங்க. விஜயோடு சேர்ந்து பக்கத்துல இதே போல ஒன்னான் ஒன்னு உட்கார்ந்து பேசின ஐயநாதன் வெளியில வந்து சொன்னதுக்கு பிறகுதான் அதைத்தான் இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு விஜய் சொல்றாருன்னு இவர் வெளியில வந்து சொல்றாரு. எது? அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறத பத்தி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் சொன்னாங்க அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு. நான் மட்டும்தான் அந்த டைம்ல சொன்னேன் அதிமுகவோடு கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது வேறு ஒரு சிக்கலோடு இருக்கு, அதுக்கு விஜய்க்கு உடன்பாடு கிடையாது அப்படிங்கிறத சொன்னேன். அதனாலதான் ஐயநாதனோடு நடந்த உரையாடல்லையுமே விஜய் சொல்லும் போது அவர் அந்த பேச்சை எடுத்துட்டு இருக்கோன்னு சொல்லலை. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க அதுக்கு தானே முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை ஐயநாதன் கிட்ட விஜய் சொன்னதா ஐயநாதனே வெளியில வந்து சொல்றாரு. அப்ப விஜய் என்கிற தனிநபர் இவர்களோடு கூட்டணி வைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடலாம் அதிமுகவோடு பேசல. மாறா அதிமுகவோடு கூட்டணி வைப்பதுதான் சரி என்று ஒரு கூட்டம் இங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த கூட்டத்துல புதுசா வந்து சேர்க்கடிக்கப்பட்டவர் தான் ஆதவ அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார் போன்ற நபர்கள் பூரா பேரும். இவங்களுடைய வேலையே தாவேகா என்கிற கட்சி தனியாக நிற்பதை தவிர்த்து விட்டு திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு, திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸுக்குள்ள போய் நின்றுட்டு தாவேகா நாசமா போனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான். அந்த அசைன்மெண்ட் விஜய்க்கு தெரியுமான்னு கேட்டீங்களா? தெரியாதா? தெரியுமா? நான் பதில் சொல்ல விரும்பல. ஆனா அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அது நல்லதான்னு கேட்டா என்ன பொறுத்தவரையில் அது நல்லது. அந்த கட்சி அந்த கூட்டணியோடு சேர்ந்து மண்ணோடு மண்ணா போய் வீணா போறது அப்படிங்கிறது அதை விட பெரிய சந்தோஷம் இந்த தமிழ் சமூகத்துல என்ன இருக்கும்? அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன இருக்கும்? அந்த கட்சி ஒழிஞ்சு போச்சுன்னா ஒரு சீரழிவு பாதையில் இருக்கக்கூடிய ஒரு ரசிக மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, தமிழ்நாட்டிற்கு வேண்டாத ஒரு பார்ட்டி தொடங்கின ஒரே வருஷத்துக்குள்ள அது தன்னுடைய இறுதி பயணத்தை தொடங்க போகுது, இறுதி பயணத்துக்கு போகுது அப்படின்னா வரவேற்கிறேன், நல்லது, அந்த கூட்டணியில் போய் சேரட்டும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தாலுமே கூட பாஜக கூட கூட்டணி போகிறதுன்றது ஒரு அழிவு தான் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தமிழ்நாட்டில் பாஜக எதிரான மனநிலை தான் வந்து நிலவிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். விஜய் வந்து இந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பதுக்கு காரணமே ஒரு பக்கம் திமுக எதிர்க்கிறதுன்றது தாண்டி பாஜகவை எதிர்த்து பேசுகிறாரு. அப்படியா? இல்லை அப்படி இருக்குல்ல. இல்லை அவர் எடுத்தோடனே பாஜக ஆதரவாக பேசியிருந்தா அந்த நிலைக்கு வர வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ பாஜக கூட வந்து அழிவுன்றது தெரிஞ்சும் விஜய் அந்த முடிவுக்கு வருவாருன்னு எப்படி எதிர்பார்க்கப்படும்? பாஜக எதிர்ப்பு விஜய்க்கு இருக்குன்னு ஒரு 4-5 சாம்பிள் மட்டும் சொல்லுங்களேன். கொள்கை எதிரி பாஜக, இந்த வார்த்தை போதும். சீமான் பாஜக எதிராளியா கூட்டாளியா? மனசுல கை வைங்களேன், சும்மா நெஞ்சில கை. இல்ல பாஜக கை வச்சு சொல்லுங்க, கேள்வி கேட்கிறேன்றதுக்காக சொல்றேன். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாஜக மனித விரோத கட்சின்னு சொல்லி இருக்கிறார். இப்ப சீமான் நாம் தமிழர் கட்சி பாஜகவுக்கு எதிரான கட்சியா இல்லையா? ஆனா சீமான் பாஜக கூட கூட்டு போக மாட்டாரு, கூட்டணிக்கு நேரடியா போக மாட்டாரு, போனா அழிஞ்சிரும்னு தெரியும். விஜய் எப்படி அந்த முடிவு வருவாருன்றதான் என் கேள்வி. ஏங்க, சீமானுக்கு ஒரு அரசியல் லைஃப் இருங்க, அது வந்து டே டு டே லைஃப்ல அவருக்கு கிடைக்கிற பிஸ்கட்டுங்க. விஜய்க்கு வந்து ஏற்கனவே போன் பீஸு எல்லாமே கொடுத்துட்டான். அது வந்து போன்லெஸ் எல்லாம் அவர் சாப்பிட்டுருக்கிறாரு. அவர் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்றவர், அவர் பிரியாணி சாப்பிட்றவர், அவருக்கு டே டு டே பிஸ்கட்லாம் தேவையில்லை. அவர் ஒரு சீசனுக்கு வந்தார். இந்த சீசன்ல திமுகவை வீழ்த்துறதுக்கு தனக்கு ஒரு சவாரி செய்வதற்கான ஒரு வண்டி வேணும்னு வலதுசாரி கும்பல், டெல்லி கும்பல் விரும்புது. அந்த கும்பலால் பலியாடாக விஜய் இறக்கி விடப்பட்டிருக்கிறார். அவரை பொறுத்தவரையில கொள்கை எதிரி திமுக அதெல்லாம் நீங்க லைனுக்குள்ளே போகாதீங்க. ஓகே, அவர் குறைஞ்சபட்சம் முதல்வர் ஆகணுன்ற கனவு, பதவியில் இருக்கின்ற கனவு, முதல்வர் ஆகிறதே வந்து குறைந்தபட்ச கனவா? இல்லைங்க. இல்ல அத செந்தில் வந்து ஒரு படத்துல கீழே உட்காந்துக்கிட்டு எல்லாரும் தூக்கி தலையில வைங்க பாருல, அது மாதிரி அது வந்து சொல்றதுக்கு நல்லா இருக்கும். முதல்வர் கனவுன்னு 234 தொகுதியில ஆள் போடுறதுக்கே வக்கு இல்லை, மாவட்ட செயலாளர் போடுறதுக்கே அங்க துப்பு இல்லை. மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட பேமெண்ட் கேட்டு கரார்னு கதறி அழுகுறானுங்க. பேமெண்ட் போட்டவன் போறான் எனக்கு ரிட்டர்ன் கொடுன்னு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பூத் ஏஜென்ட் போடுங்கடான்னா ஜனநாயகன் படத்துக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்க, வண்டியில் ஏறுங்கன்னு எல்லா மாவட்டத்துல இருந்து எல்லாரையும் தூக்கி போட்டு கூட்டியாந்துருக்கிறான். வந்து பேட்டி கொடுத்தவங்க பூரா பூத்து கமிட்டினா என்னன்னு கேட்டால் அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது, அண்ணன் வர்றாருன்னு சொன்னாங்க, அதனால நான் வந்தேன்னு குழந்தைகள்ல இருந்து பெண்கள் வரைக்கும் எல்லாரும் பேசின காணொலிகளை நீங்களே ஓட்டு பார்க்கலாம். இதெல்லாம் தான் இந்த கட்சி. இந்த கட்சியை வச்சுக்கிட்டு 234 தொகுதியில் ஒரு சிஎம் ஆக போறாரா? முதல்ல கேண்டிடேட் போட சொல்லுங்க. அவருக்கே தெரியும் கிரவுண்ட் ரியாலிட்டி. நம்ம கூட்டணி இல்லைன்னா சீரழிஞ்சு போவோம்.
கூட்டணி வச்சே ஆகணும். எப்படி வைக்கிறது? கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லியிருக்கோம், அதனால கூட்டணி கூட அந்த பேச்செல்லாம் கிடையாது. கூட்டணி வேணுமா வேணாமான்ற முடிவை நயினார் நாகேந்திரன் தான் எடுப்பாரு, நீ எடுக்கக்கூடாது. நீ விஜய்ங்கிற நபர், அவ்வளவுதான். இல்ல பெரிய ஆள்லாம் கிடையாது. விஜயோட கட்சியை அழிச்சாலும் பரவாயில்ல, இந்த தேர்தலில் பாஜக உதவனா போதுன்ற ஒரு நிலைமைக்கு வரும், அவ்வளவுதான். விஜய்க்கு அதுக்கு மேல அரசியல் புரிதல் என்ன இருக்கு? இப்ப ஒரு கட்சி தொடங்கப்பட்டு முதலமைச்சர் ஆகணும்னு கனவோடு வந்திருக்கிறார் விஜய், அப்படிங்கிறது எல்லாம் உண்மை. அப்படிங்கிற பட்சத்தில் தன்னுடைய கட்சி கூட்டணி வைப்பது குறித்து இன்னொரு கொள்கை எதிரி கட்சியினுடைய மாநில தலைவர் சொன்னதற்கு பிறகும் இப்ப 24 மணி நேரம் தாண்டிடுச்சு, இப்போது வரை ஒரு மறுப்பு இல்லை. இதையே தான் அதிமுக மேட்டர்லையும் 48 மணி நேரமா அமைதியா இருந்தானுங்க. அதுக்கு பிறகு கொலாட்ரல் டேமேஜ் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே 2வது நாள் பதறி அடிச்சுக்கிட்டு தினமலரில் வந்த செய்தியை கையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து கூட்டணி குறித்து பேசவே இல்லைன்னு புஷியானது பேரில் ஒரு அறிக்கை வந்துச்சு. ஆதவ அர்ஜுனா தான் கொள்கை குன்றாச்சுல, ஒரு பக்கம் காந்தியும் ஒரு பக்கமும் அண்ணல் அம்பேத்கரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு 2 கையிலையும் சிவாஜி மாதிரி பேனால விளையாடக்கூடிய வித்தகர்ல இன்னொரு பேசணும்ல. இன்னொரு பக்கம் சங்கராச்சாரியார் இருக்கிறார், சங்கராச்சாரியார் எல்லார பத்தியும் அவர் பேசுவார்ல, உட்கார வச்சு பேச சொல்ல வேண்டியதானே. என்ன வாழை இலையில படுத்து கிடக்குறாரா? நான் கேட்கிறேன், நேரம் எந்திரிச்சு பேசியிருக்கலாம்ல. எப்படிங்க நீங்க சொல்லலாம் பாஜக யாருங்க மனித விரோத கட்சிங்க, அதோட கூட்டணி வைப்பாங்களாங்க? அது அது அதோட சேர முடியுமாங்க? முதல்ல தமிழ்நாட்டின் நலனுக்கு விரோதமானதுங்க. நாங்கெல்லாம் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், நாங்கெல்லாம் நின்னா மாசு நடந்தா தூசி, எல்லா டைலாகும் விடுவானுங்கல்ல. நடத்தேன் தெருவுக்கு தெரு முனைக்கு முனை போராட்டம் நடத்துவதற்கு விஜய் வந்தா தான் கூட்டம் வருது. விஜய் இல்லாம அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நடத்தக்கூடிய கூட்டத்துக்குலாம் கட்சி நிர்வாகி வந்தாலே போதும். நடத்தேன் பாஜகவுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கு விரோதமாக பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, என்னுடைய கூட்டணின்னு சொல்லி என்னை கலங்கப்படுத்துறீங்கடா, பாடுறா பாஜகவுக்கு எதிராக என்னுடைய போர் வாழ திமுக காரனே பல பேர் ஆதரிப்பானே பாசு. திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைக்கிறவங்க, பாஜக எதிர்ப்பின் மனநிலையில் இருக்கக்கூடியவர்களே, ஆகா என்னமா எதிர்க்கிறான் மச்சான் பாஜகவை அப்படின்னு சொல்லுவாங்களே. கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. கொள்கை எதிரிகள் அண்ணா பன்மை என்ன டபுள் டிஜிட்ல தான் அவர் ஊர்ல வராமா? பிஜேபி தாங்கன்னு சொல்றதுக்கு இன்னும் திராணி இல்லை. ஊழல் கட்சி அதிமுகவின் தலைவர் ஜெயலலிதா ஊழல் குற்றத்தால தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்னு டிபேட்ல உட்கார்ந்து தாவேக்கு ஆதரவாளர்கள் சொல்றதுக்கு தைரியம் இல்லை. அப்புறம் நீ கூட்டணி குறித்து பேசாம இருக்கிறேன்னு உன்னை சொல்லாம எப்படி சொல்லுவாங்க? எங்களை பார்த்து கள்ள கூட்டணின்னு சொல்றாங்க, எங்களை பார்த்து கள்ள கூட்டணின்னு சொல்றாங்க. இது என்ன நல்ல கூட்டணியா? நீ நல்ல கூட்டணியாவே இல்லப்பா, நீ கூட்டணியிலே இல்லப்பா, யோக்கியம் தான்ப்பா, சண்டை போடு. இந்த திமுக காரங்க பூரா பேரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி வாரியா லிஸ்ட் எடுத்து இளைஞரணி சார்பா 3 கோரிக்கைகளை முன் வச்சு தெருவா போராட்டம் நடத்துறாங்க. நானே பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். டிவல் லிமிடேஷன் பிரச்சனையை குறித்து பேசுறது, நம்மளுக்கு வந்து பணம் வந்து கல்வி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் பணம் கொடுப்பேன்னு சொல்றாங்க, ஹிந்தி திணிப்பை கொண்டு வருவேன்னு சொல்றாங்க. இது 3ஐயும் எதிர்த்து பாஜக அரசினுடைய இந்த வன்முறையான போக்கை எதிர்த்து மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக போராட்டத்தை முன்னெடுப்போம்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில திமுக இளைஞரணி மாநிலம் முழுக்க ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் மேடை போட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. நீ தான் உருத்தாச்சே, நீ தான் சூப்பர் ஸ்டார் ஆச்சே, நீ தான் 6 அடி புயல் காத்தாச்சே, இறங்கி நின்று சொல்லட்ட வேண்டியதானே பிஜேபிக்கு எதிரா. உன்னை எப்படி கள்ள கூட்டணின்னு சொல்லுவோம்? சொல்லட்டுறதுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை. ஐயநாதன் மாதிரி யாராவது ஒரு ஆள் வெளியில வந்து இல்லை ஆமாங்க பாஜக அதிமுக அந்த அலைன்ஸ்குள்ள போறதுக்கு முயற்சி எடுக்கிறவங்க அப்படின்றத என்கிட்ட அவர் சொன்னாரு அப்படின்னு இன்னொருத்தர் வெளியில வந்து சொன்னா நம்புவீங்க? சொல்ல வைப்போமா? ஆமா, அவங்க சைடு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் வேணான்னு விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் யாருன்னு நான் சொல்றேன், கொஞ்ச நாள்ல ரொம்ப தீவிரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதான் சந்திக்க மறுக்கிறாங்க, போய் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. பாஜகவோடு சேர்ந்தா சூசைடுன்னு, விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் பாஜகவோடு சேருவதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வெளியில மட்டும் செய்தியை கொடுக்க விடுறாங்க. ஆனா அபிஷியலா நாங்க பாஜகவுக்கு எதிராக நாங்க இருக்கோன்றத சொல்ல வேணாம்னு சொல்றாங்க. ஏன்? பயமா? அவ்வளவு பயந்தாங்கொழியா இருந்துக்கிட்டு நீ எதுக்கு அரசியலுக்கு வர்ற? எதுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்க? நான் முட்டு கொடுப்பேன்டா, தைரியமா முட்டு கொடுப்பேன். ஏன்னா அவன் தெளிவா நின்று பிஜேபி அடிக்கிறேன்னு பேசிட்டான். முக்கு மேடை போட்டு பாஜகவை நான் அடிப்பேன், பாஜக எனக்கு எதிரி, பாஜகவுக்கு எதிராக பாஜகவோடு அணி சேர்ந்து இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எதிரி, தமிழர் விரோதின்னு முத்திர ஊத்திட்டான். அப்ப தமிழர் நலன் இவங்க தான் நல்லா ஸ்ட்ராங்கா பேசுறாங்க போல இருக்குன்னு நான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன். வெளிப்படை ஆதரவு தெரிவிக்கலாம், தப்பு இல்லை. நீ அப்படி ஏதாவது வெளிப்படையா ஆதரவு தெரிவிக்கிறது மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு நீ வந்து கேட்டனா பரவாயில்ல, ஆஹா ஓகே பரவாயில்லப்பா, கொஞ்சம் நம்ம நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா வந்து பிஜேபி எதிர்ப்பு பேசுறாருப்பா அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணுமே இல்லை, டம்மி கத்தி. அப்புறம் இது என்ன பேசுறது? அப்ப நீங்க நயினார் நாகேந்திரன் பேசுனதை வச்சு மட்டும் கூட்டணின்றதை உறுதிப்படுத்த? அவர் விஜயே சொல்லிட்டாரு மேடையில,
என்ன வேணாலும் நடக்கலாம். அது என்ன வேணாலும் அது தூண்டிலுங்க. நீங்க சொல்லுங்க. திமுக தரப்புல கூட்டணி குறித்து என்ன வேணாலும் நடக்கும் சொல்லுங்க. பாமக என்கிற கட்சி, ராமதாஸ் என்கிற நபர் திமுக கூட்டணிக்கு வருகிறார்னு ஒரு சின்ன பிட்டு கசிய விடப்பட்டது. முதல் நாள் அந்த கட்சியில இருந்து யார் மறுத்தான்னு சொல்லுங்க? ஸ்டாலின் தான் மறுத்தாரு. அந்த கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மறுக்கல, முதலமைச்சர் வெளியில வந்து மறுத்தாரு. தேவையற்ற வதந்திகளை பரப்பக்கூடாது, அப்படி ஒண்ணு இல்லைன்னாரு. ஏன்? தன்னோடு கூட்டணி இருக்கக்கூடிய திருமா, தன்னோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சாதி ஒழிப்பு, மத நல்லிணக்க எண்ணங்கள் கொண்டிருக்கக்கூடிய கட்சி. இந்த இடத்துல பாமகவை கூட்டு வந்து வைக்கிறேன்னு சொல்றது அடிப்படை ஆட்டங்கான வைக்கிறது. உன் அடிப்படை கொள்கை எதிரி பாஜக நான் ஒரு வருஷம் கழிச்சு முடிவு எடுப்பேன்னு சொன்னதற்கு பிறகும் அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட இருந்து வரலன்னா யாரை ஏமாத்துற நீ? இல்ல அவர் ஏமாத்துறாரு நினைக்கிறீங்களா? நீ காம்ப்ரமைஸ் பண்றேன்ற என்ன வேணாலும் நடக்கலாம். இவர்களை வெளியேற்றுவதற்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். சினிமா ஷூட்டிங்ல பேசுற மாதிரி வசனம் பேசுற. இது மாதிரி திமுக கூட்டணி ஒன்னு சொல்லி இருக்கட்டும், நான் சொல்லலாம். ஓகே, அவங்களும் இப்படிதான் காம்ப்ரமைஸா பேசுவாங்க, இவங்களும் இப்படிதான் காம்ப்ரமைஸுக்காக பேசுவாங்க. அவங்க பேசலையே, நீ பேசுறீங்க. இவருக்கு விருப்பம் இல்லைன்னாலும் விருப்பம் இல்லைன்றதை வெளிப்படையா சொல்றதுக்கு தடை இருக்கா? இல்ல பயப்படுறாரா? தைரியம் இல்ல. ஏன் அவ்வளவு பூசி மொழிங்க அந்த வார்த்தையெல்லாம் எடுக்கிறீங்க? கோமாளி கூட்டத்தை வச்சிருக்கிற கோலை அது. பேசட்டும், தைரியமா பேசட்டும். வாய்க்கிலேயே இவ்வளவு திமுக எதிர்ப்பு பேசுறேன்னா வெரி சிம்பிள்ங்க. தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு தாங்க இன்னைக்கு பாலிடிக்ஸ். முடிஞ்சுங்க. தேர்தலில் திமுக பாஜகவோடு அதிமுக கூட்டணி வச்சிருச்சு. சம பாயிண்ட். திமுகவுக்கு சம மைலேஜ். பாஜகவினுடைய எதிர்ப்பு மொத்தத்துக்கும் அதிமுக பொறுப்பேற்கணும். அதை திமுக தேர்தல் களத்தில் ஸ்ட்ராங்கா ஊண்டி வைக்கும். பாஜக எதிர்ப்பு பேசக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் அதிமுக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து நிற்கும். இல்லைன்னா மௌனமா கடந்து போகணும். அதனால தான் ஜெயக்குமார் இப்போ வரைக்கும் கூட்டணி குறித்து பேசாமலே தப்பிச்சு ஓடுறாரு. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க போய் ஜெயக்குமார்ட்ட பல தடவை மைக்கு போட்டிருப்பீங்க. எந்த கேள்விக்காச்சும் அவர் பதில் சொல்லாம போயிருக்கிறாரா? என் தானே தலைமை செல்லூர் ராஜு அண்ணன் என்னைக்காவது எந்த கேள்விக்காக பதில் சொல்லாம போயிருக்கிறாரா? 2 பேரும் பதில் சொல்லாம பயந்து ஓடக்கூடிய ஒரே கேள்வி பாஜக உடனான கூட்டணி. இது எல்லாத்தையும் தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தி அறுவடையை மொத்தமா வலிச்சு எடுத்துட்டு போகுது திமுக. அவங்களுக்கு தான் அந்த கூட்டணி சக்சஸ் நடக்க போகுது. இந்த நேரத்தில் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிஜேபி எதிர்ப்பை பேசினா அந்த இடத்துல இவர் ஸ்கோர் பண்ண முடியும். பேசலையே. ஏன்? இவ்வளவுதான் வெளியில இருக்க இந்த கேள்வி. நான் உள்ளுக்குள்ள நடக்கிற செய்தி எல்லாத்தையும் கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. டெல்லியில போய் யார் போய் இவங்களுக்கு சார்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் அதெல்லாம் பேச விரும்பல. நான் சொல்ல விரும்பல, இப்ப விரும்பல. ஏன்னா அவரே வெளியில வந்து சொல்ல போறாரு. இதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான். 1 வாரம் கழிச்சு அவரே ஒரு புதிய தலைப்பு பேட்டிலையோ ஒரு நியூஸ் 18 பேட்டிலையோ வெளியில வந்து சொல்ல வாய்ப்பு இருக்கு. ரைட்? அதனால நான் அதுக்கு கூட விட்டுறேன். வெளியில நான் வைக்கிற இந்த கேள்விகள், வெளியில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சம்பவங்கள், இதுல இருந்தே பதில் சொல்லுங்கள். இவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்பதற்கு ஸ்ட்ராங்கா ஒரு 4 காரணம் சொல்லுங்க. இல்ல அப்புறம் கூட்டணி வச்சிருக்கன்றத சொல்லாம வேற எப்படி சொல்லுவான்? டிவிக்கே பாமக கூட்டணி வந்து சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு டாக் போகுது. ஏங்க, அன்புமணி ராமதாஸுக்கு நீங்க நினைக்கிறத விட பெரிய கத்திகள் தொங்கிக்கிட்டு இருக்குங்க. அவர் ஏங்க இந்த பக்கம் வர போறாரு? வாய்ப்பே கிடையாது. பாமக என்கிற கட்சி முழுக்க அது பாஜகவோடு கரைஞ்சிருச்சு. அந்த கட்சி இனி தனியா வரணும்னு ஒன்று முடிவெடுத்து அது அதிமுக தனியா நிற்கும் பட்சத்தில் அதிமுக பாமகன்னு இருந்திருக்கலாமே தவிர்த்துட்டு பாஜக அலைன்ஸ்ல இருந்து பாமகவால் ஒரு அடி கூட வெளியில் எடுத்து வைக்க முடியாது. அந்த கூட்டணி வெரி சக்சஸ்ஃபுல்லா பாமக, அதிமுக, பாஜக அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகரும். தேமுதிக வேணா இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா, நீங்க நினைக்கிறத விட ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தேமுதிக வந்து திமுக அலைன்ஸ்ல வர்றதுக்கு விரும்புறாங்க. அது அவங்களுக்கு வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்கு அங்க திமுக அலைன்ஸ்ல. அதிமுக அலைன்ஸ்ல பவர் சென்டரா தான் பையனையோ தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களையோ உட்கார வைப்பதற்கு உண்டான ஒரு பெரிய ஹோல்டு வந்து பிரேமலதாக்கு இன்னும் கிடைக்கல. எடப்பாடியினுடைய வார்த்தை வந்து நம்பகத்தன்மையோடு இல்லை. பட் இதே ஸ்டாலின் தரப்பு திமுக தரப்பு கொடுத்தாங்கன்னா அது வந்து வெறும் வார்த்தையா மட்டும் இல்லாம பவராகவும் மாறுது. ஏன்னா ஜெயிக்க போற ஆட்களா இருக்கிறாங்க. அங்க போனா ஒரு பெரிய நல் வாய்ப்பு இருக்கு. அதனால எதெல்லாம் நம்ம வந்து நம்ம சைடுல இருந்து குறைச்சிக்கிறலாங்கிற லெவலுக்கு வரைக்கும் தேமுதிக தரப்பு வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அதை தவிர்த்துட்டு அந்த கூட்டணி அது அப்படியே நீடிக்கிற கூட்டணி. அதுல தாவேகா சேருதா இல்லையாங்கிறதுக்கு தான் டிசம்பர் வரைக்கும். அதுல வந்து இந்த 1 இயர் கெடு விதிக்கிறாருல நயினார், அந்த கெடுக்கு காரணம் இதுதான். இந்த கெடு வந்து விஜயாலெல்லாம் விதிக்க முடியாது, நயினார் தான் விதிப்பாரு, நட்டா தான் வந்து விதிப்பாரு.
பிஜேபி அமித்ஷா தான் விதிப்பாரு. கேட்டுக்கிற இடத்துல தான் விஜய் இருக்கிறாரு. இல்லைன்னா இந்நேரம் தங்குன்னு ஆடி இருக்கணும். ஆடல் இல்லை. ஓகே, இப்போ இது சீமான் அவர்கள்கிட்டையும் வந்து பாஜக கூட்டணி பேசப்பட்டதா செய்திகள் வந்தது. கடைசியில் அதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. 2000 கோடி வரைக்கும் என்கிட்ட வேற பேசினாரு, சீமானே அறிவிச்சாரு. நான் அதை மறுத்துட்டேன் அப்படின்ட்டாரு. விஜய் நாளைக்கு இதே சொன்னா அதனால விஜய்க்கு என்ன நட்டம் ஆக போகுது? அவங்க ரசிகர்கள் என்ன ஏமாத போறாங்க? கூட்டணி கூப்பிட்டாங்க, நான் போகல அப்படின்னு சொல்றதுக்கு அந்த லட்சணத்துல தான் அவங்க கட்சி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பாஜகவோடு சேர்ந்து கூட்டணி வைக்கிற அளவுக்கு தான் கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய கட்சியோடைய டீல்ல இருக்க. அப்ப திமுக எதிர்ப்பு, அதுக்காக பாஜகவோடு கூட்டணி பேரோம், அதுல உங்களுக்கு மைலேஜ் கூட கிடைக்கிறதா நீங்க கிளைம் பண்ணுங்க, நான் அதெல்லாம் மறுக்கல. என்ன பேச போற? பாஜகவை ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறதுக்கு நீ என்ன பேச போற? இல்ல இவ்வளவு நாள் சீமான் பார்த்த வேலையத்தான் நீ செய்ய போறன்னா சீமான் இல்ல கூட்டணிக்கு பேசினாங்க, நான் மறுத்துட்டேன்றது சொன்னாலே அவருக்கு நெகட்டிவா போய் முடியுன்றீங்களா? பேசட்டும், தப்பு இல்லைங்கிறேன். அப்படி அவருக்கு வந்து பொலிட்டிக்கலா கிரவுண்ட் வந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னைய கூட்டணிக்கு கூப்பிட்டாக, மார்க் சூக்கர்பர்க்கு கூப்பிட்டாக, எலான் மஸ்க்கு கூப்பிட்டாக, இப்படிதான் பேச முடியும். ஃபேக்ட் ஒன்று இருக்குல்ல. நீ என்ன பதிலுக்கு கேட்ட? 114 தொகுதி கேட்டியா? 90 தொகுதி கேட்டியா? துணை முதல்வர் பொறுப்பு கேட்டியா? முதல்வர் பொறுப்பு கேட்டியா? இதெல்லாம் தானே கணக்கு. அந்த கணக்கை சேர்த்து அவன் பேசுவான்ல திருப்பி. சீமானுக்கு அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது. அவருக்கு தேவை பெட்டி தான். அது வந்து ஒரு கேஸ், ஒரு பெட்டி. அதை மாற்றி விட்டுட்டோம்னா அதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் அப்படி கிடையாது. எனக்கு அதிகாரம் வேணும், பவர் வேணும், எனக்கு பேர் வேணும், எனக்கு புகழ் வேணும், நான் என்ன விட்டுட்டு வந்தனோ அது அப்படியே எனக்கு அரசியலில் கிடைக்கிறதுக்கு உத்தரவாதம் வேணும். இது எல்லாத்தையும் யாருக்கிட்ட கேட்குற? பிஜேபி, அதிமுக கேட்குற. நீ நல்லா கேளு. தமிழ்நாட்டில் விரட்டி தான் விடுவாங்க, அது வேற. ஆனால் நீ கேட்குறீல்ல, எனக்கிட்ட 2000 கோடி பேசினாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது பணம் மேட்ரு மட்டும்தான் இருக்கும். அதனால அவன் அதை பேச மாட்டான். மாறா உங்கள்கிட்ட நீங்க பேசுறதுக்கு 1000 இருக்கு. அவன் 1000 கையில வச்சிருக்கிறான். நெய்வேலியில இருந்து பல டாக்குமெண்ட் கையில வச்சிருக்கிறான். அவன் ஒவ்வொன்றா பேசுவான், நீ பேசு. கூட்டணி வரும் வராது அப்படிங்கிற லைனுக்குள்ள இல்லைங்க இந்த ஆர்குமெண்ட். உன்னை கேவலப்பட்டு போய் ஒருத்தன் சொல்றான், கிட்னி எடுக்க கூப்பிடுறதுக்கு ஒருத்தன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு வருஷத்துல உனக்கான கெடுவை நான் விதிக்கிறேன். கொள்கை எதிரின்னு யாரை நிர்ணயிக்கிறோமோ அவனே நான் உங்ககிட்ட கூட்டணி பேசிட்டு இருக்கிறேன் வான்னு சொல்றான். அது ஒரு அவமதிப்பா பாக்குறீங்க. ஆமா, கூப்பிட்டா நீ பதில் சொல்லி இருக்கணும்ல, ரத்தம் துடிக்கணும்ல. பாமக கூட்டணிக்கு வருதுன்னு சொன்ன உடனே அது கலங்கப்படுத்துறது. ஆமா, பாமக கூட்டணிக்கு வருதுன்னு சொன்ன உடனே திமுக தலைவருக்கு அது களங்கமாச்சு. அடுத்த நாளே பத்திரிகையில செய்தியை வெளியிட்டாரு, நாங்க அப்படியான கூட்டணியே கிடையாது, பாமகவோட வதந்திகளுக்கு பதில் சொல்ல விரும்பவில்லைன்னாரு. நீ சொல்லி இருக்க வேண்டியது தானே, நீ யோக்கியம் தானே. அந்த கேள்வியை தான் முன்வைக்கிறேன். இந்த மௌனம் எதனுடைய அடிப்படையில் நடக்குது? அதிமுக உடனான கூட்டணி குறித்து இதே தான் கேள்வி எழுப்பப்பட்டது. கள்ள மௌனம் சாதிச்சாங்க. உங்க ஐயநாதன் வெளியில வந்து சொன்னதுக்கு பிறகுதான் நம்பினேன். விஜய் மறுத்தாரா ஐயநாதன் பேசினத? மறுக்க சொல்லுங்க. அதிமுகவோடு கூட்டணி பேசவில்லைன்னு விஜய் சொல்லுங்க. பத்திரிகையாளர் SP லட்சுமணன்ல இருந்து, ஐயநாதன்ல இருந்து, மூத்த பத்திரிகையாளர் மணியில இருந்து பல பேர் வந்து நின்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அதிமுகவோடு கூட்டணி குறித்து பேசிக்கிட்டு இருந்ததை வாயை திறந்து பதில் சொல்ல திராணி இல்ல, தெம்பு இல்ல, தில்லு இல்ல. பாஜகவுடைய அதே தான் இருக்கு. நயனார் நாகேந்திரன் சொன்னதுக்கு பிறகு பதில் இல்ல. கவுண்டர் அட்டிக்காவது தொடர்ச்சியா பாஜகவை அட்டாக் பண்ணி உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் யூடியூப் வீடியோவாவது போடுவாருன்னு பாக்குறேன். பாட்காஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. கட்சியாது. இப்போ NDA அலையன்ஸ்ல அதிமுக தலைமையில், எடப்பாடி தலைமையில் வந்து இப்போ விஜயும் உட்பட்ட தேமுதிக, பாமக, இப்போ ஒரு சீமான்கிட்டையும் பேசுறதா நயனார் நாகேந்திரன் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் அப்படி ஒரு கூட்டணிக்கு வரதா இருந்தா ஆசை மாமா கிட்ட பேசுறாரா அவரு? அப்படி நடந்தா அது வந்து உண்மையிலே ஒரு பலமான கூட்டணியா இருக்குமா? திமுகவுக்கு அது தோல்வியை தருமா? இது தேர்தல், இது தமிழ்நாட்டுக்கு தானே நடக்குது. ஆமா, கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு எல்லாத்துக்கும் நடக்குதா? இல்ல இருக்கிறது 224 தொகுதி தானே. சீமானையும் கூப்பிடணும், விஜயவும் கூப்பிடணும், தேமுதிகவையும் கூப்பிடணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குற ராமதாஸ் பாமகவையும் கூப்பிடணும், GK வாசன் அவரையும் கூப்பிடணும், பாஜகவும் உள்ள இருக்கணும், அதிமுகவும் உள்ள இருக்கணும்னா 234 தொகுதி தானே இருக்கு. எத்தனை பேருக்கு எதை பிரிச்சு கொடுப்பீங்க? விஜய் 5 சீட்ல நிப்பாரா? பாமகவே 3 சீட்டு தான் சொல்றாங்க. ஓ, பாமகவே 3 சீட்டா? விவாதத்துல வந்து பாஜக சார்பா பேசுறவங்க பாமக 3 சீட்டும் தைரியமா சொல்றாங்க. அது கேட்கட்டும். அப்ப இந்த கூட்டணியே உறுதி கிடையாது. அப்ப திமுக கூட்டணிக்கு வேற மைலேஜ் இருக்கு. முதல்ல இவங்க எல்லாரும் ஒன்று சேரட்டுங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்வர்னு விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணட்டுங்க, ஃபன்னா இருக்குங்க. சீமான் வந்து பண்ணட்டுங்க. இந்த கூட்டணி எல்லாம் அமைகிறது வேற. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்று சொல்லி வாக்கு கேட்கும் போது நாம் தமிழருக்கு இப்போது இருக்கக்கூடிய ஆதரவு இருக்குமான்னு களத்துல பாப்பீங்க. இருக்குன்றீங்க, நடக்குமா? ஓட்டு போடுவானா? நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவன் பூரா யுட்டேப்பியன் வேர்ல்டுல வாழ்றவன்.
அவனுக்கு வந்து சீமான் வந்து புத்தின் மாதிரி, விளாடிமிர் புத்தின் மாதிரி, டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி அவர் வந்து ஒரு அதிபர், ஒரு தேசத்தினுடைய அதிபர். அவர் நினைச்சாருன்னா நாளைக்கு காலையில் ராமேஸ்வரத்தில் இருக்க கடலை எடுத்துட்டு வந்து சென்னையில் வைப்பாரு, சென்னையில் இருக்கக்கூடிய கடலை மெரினா பீச்சை கூட்டு போய் ராமேஸ்வரத்தில் வைப்பாரு. இப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி உலகத்தில் வாழ்றவன். அவன்கிட்ட போய் நீங்க சீமான் இல்ல முதல்வர், எடப்பாடி தான் முதல்வர்னு சொன்னீங்கன்னா அதுலயே அவன் சூசைட் பண்ணிப்பான். அவன் அதுக்கு மேல நின்று நீங்க கைப்பற்றிட்டு அவனை வாக்குச்சாவடிக்கெல்லாம் கூட்டு வரல. நாம் தமிழர் விட்டுருங்க, அவங்க வரமாட்டாங்க. ஓகே, அது ஒண்ணு. அது இல்லாம அப்படியே உள்ள சேர்த்தால விஜய் கட்சி, விஜய் வந்து நடிகர் ஜெய் நடிக்கிற படத்துல வந்து செகண்ட் ஹீரோவா நடிக்கணும். எடப்பாடி பழனிசாமி முதல்வர். சினிமால வேணா ஒரு இது ஸ்டாரா இருக்கலாம், இங்க எடப்பாடி தான் அவரோட பெரிய ஆளு. என்னப்பா நிபுக்கு தான் சொன்னாங்க 36% இருக்கு, 40% இருக்கு. திமுக கணக்கா தான் இருக்குது. போட்டி என்பதே திமுக விசஸ் தாவேகா, கொள்கை எதிரி பாஜக. சுண்டி போட்டு பேச வேண்டியதானே. இப்ப அப்படியெல்லாம் பண்ணாம தானே உன்னை கூப்பிட்டுருக்காங்கன்னு நயினார் நாகேந்திரனே எகிரி எகிரி அடிக்கிறாரு. பாவம் நயினார் நாகேந்திரன் அவரே எகிரி எகிரி அடிக்கிறாரு. அண்ணாமலை அடிச்சா கூட பரவாயில்ல, அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிப்பாருங்க, அதெல்லாம் பேச அப்படின்னு சொல்லலாம். நயினார் நாகேந்திரன் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்ச பொலிட்டீஷியனு, இத்தனை வருஷம் திராவிட கட்சின்னு தன்னை கிளைம் பண்ணக்கூடிய அதிமுகவில் இருந்தவர், அதற்கு பிறகு பாஜகவுக்குள்ள வந்தவர், அவரே எகிரி எகிரி அடிக்கிறாரு. இன்னும் பதில் சொல்ல முடியல. இவர் போய் நின்று எடப்பாடி பழனிசாமி கரத்தை வலுப்படுத்துவோம்னு பிரச்சாரத்துக்கு போகணும், மஜாவா இருக்கும். அப்படி சொன்னதுக்கு பிறகு இவருக்கு ஓட்டு போட ஆள் வருவான். இல்ல விஜய் கட்சிக்கு இந்த ரோட் ஷோன்னு கும்பலா வர அதெல்லாம் பேரத்துக்கு இல்ல அவங்க நிலைமை என்ன அப்போ? ஆமா, அவ்வளவுதான். இல்ல இல்ல தலைவர் அவரு தான், அவர் என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கும்னு வருவாங்களா? அதெல்லாம் ஒருத்த வரமாட்டான். ஏங்க பாலிடிக்ஸ் வந்து உங்களுடைய இமேஜை காப்பாத்துறது தாங்க. ஸ்டாலின் இவ்வளவு தூரம் பாஜக எதிர்ப்பு பேசுவது அப்படிங்கிறது அவருடைய இமேஜை உயர்த்திக்கிட்டே இருக்குல்ல. இந்த உயரத்துல ஒரு கிராக்கு கூட வரக்கூடாதுன்றதுல கான்சியஸா இருப்பாங்க. அதனாலேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பல சந்திப்புகள், பல மீட்டிங்கு எது நடந்தாலும் கான்சியஸாக அதை வந்து எந்த இடத்துல வெட்டணும், எந்த இடத்துல வச்சுக்கணுன்றதை தெளிவாக வச்சுப்பாங்க. ஒரு வெளிவரக்கூடிய ஒரு புகைப்படம் கூட வேறு மாதிரியான பொலிட்டிக்கல் சினாரியோவா அதை மாற்றுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அப்படியான எந்த புரிதலும் இல்லாத அரசியல் தற்குறி கூட்டம் தான் விஜய் கூட்டம். இது வந்து காலையில் போய் நயினார் நாகேந்திரன் உங்களை இப்படி கேவலப்படுத்தி பேசிவிட்டாப்புலன்னு சொன்னதுக்கு பிறகும் இன்னும் அறிக்கை எழுதுறதுக்கு ஆள் இல்லாமல் தவிக்கிறானுங்கன்னா இந்த கட்சி எந்த நிலைமையில் இருக்குன்னு பாருங்க. மறுப்பு சொல்ல முடியலைன்னாலே உண்மைன்னு ஒத்துக்கிறீல்ல. வெளியில் இருக்கக்கூடிய கேள்வியை கேட்கிறேன், நீ ஏன் மேடையில் ஏறி இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு பிறகு உன் கட்சியில் இருக்கிறவன் எப்படி ஏத்து? நான் இன்னைக்கு காட்டவா, தாவேக்கா ஆதரவாளர்களுடைய ஐடியிலேயே தலைவா வெளிப்படையாக பாஜக உடனான கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விடுங்கள், இல்லை என்றால் தேவையில்லாத பஞ்சாயத்துகள் தேர்தலுக்கு திருவில் விடப்படும் எழுத ஆரம்பிச்சு ஒரு சலசலப்பு. ஆமா, ஏன்னா அவனுக்கு தெரியும், ஏன்னா அவன் தான் கிரவுண்ட்ல இருக்கிறான். விஜய் பனையூர்ல தான் இருக்கிறாப்புல, இவனுங்க தான் வெளியில இருக்கிறானுங்க, கிரவுண்ட்ல இருக்கிறானுங்க. பாஜகவோட கூட்டணின்னு சொன்னா ஏரியால இருக்கிற ஆயாம்மா, பணியார விற்கிற ஆயாம்மா கூட குத்தூசி வச்சு குத்திப்படும். அவ்வளவு கொடூரமான கொலவெறி தாக்குதல் தமிழ்நாட்டில் நடக்கும். பாஜகவோட விஜயா சக்கர பொங்கலுக்கு வடகரியா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். அது வெளியில வெளிப்படையான கூட்டணியை பார்க்கும்போது, ரகசிய கூட்டணியா நீங்க எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் இருக்கலாம், தப்பு இல்லை, தப்பிச்சுக்கலாம். வெளிப்படையான கூட்டணின்னு வந்தா அடி விழுகும். அதை பூரா கட்சிக்காரன் இப்ப கதறி எழுதி கேட்கறான். ஆனார்பட்ட ஜெயக்குமாரே முடிசூடா ஒண்ணும் இல்லாம ஆக்கி வச்சிருக்கிறாங்க சொந்த தொகுதியில. அந்த மக்களுடைய ராஜா அவரு, முடிசூடா மன்னன் தான் உண்மையிலேயே. ஆனா அவரே எப்படி இருக்கிறாரு. இப்ப விஜய்லாம் ஏமாத்துறோம். இந்த நெருக்கடியை கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே புரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் மறுப்பு சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. பால் பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? மறுப்பு எப்படி சொல்லுவாங்க? வேற ஒரு டீலிங் நடந்துகிட்டு இருக்கு, வேற ஒரு நெருக்கடியில் இருக்கிறார் உங்க அண்ணன். அந்த நெருக்கடி எல்லாம் முடிக்கிறதுக்கு சில நேரங்கள் தேவைப்படும், சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட வேண்டியது இருக்கு. விஜய் தரப்புல இருந்து ஒரே ஒரு டிமாண்ட் தான் கேட்கிறாங்க, திமுக கிட்ட இருந்து எத்தனை சதவீதம் சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பீர்கள், எத்தனை சதவீதம் தலித் வாக்கு வங்கியை திமுகவிடமிருந்து சிதைப்பீர்கள், இதுக்கு ஒரு தரவுகள் மட்டும் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஆதவர்ஜுனா கிட்டத்தட்ட 2-3 வாரமா பெணாத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. எந்தெந்த ஏரியாலெல்லாம் சிறுபான்மையினர் வாக்குகள் இருக்கு, எந்தெந்த ஏரியாலெல்லாம் தலித் ஓட் பேங்க் இருக்கு, விசிகால தான் இருக்கும்போது எப்பப்பெல்லாம் பூத் ஏஜென்ட் மீட்டிங்னு போட்டு அதுல இருந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு பக்கமா உருட்டி பேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. யார? பிஜேபியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு. தனியா நிக்கிறேன் அப்படிங்கிற பேரோடு எனக்கு இருந்துச்சுன்னா மரியாதையா கௌரவதையா நான் வாழ்ந்துருவேன். நீங்க கூட்டணியில நீ கையை முறிச்சு உள்ள கூப்பிட்டு வந்து நீ வெளிப்படையா கூட்டணியை அறிவிச்சோம்னா ஒட்டுமொத்த கெரியரும் போயிரும் கதறல்ல வேற வேலை நடக்குது. இதெல்லாம் இப்போதைக்கு பேச முடியாது. அதனாலதான் சொல்றேன், அவங்க தரப்புல இருந்து கூட்டணி போனா அசிங்கம், அது உனக்கும் தெரியும். ஆனா நீ அசிங்கப்படுறதுக்கான முடிவை நீ எடுக்க கூடாது, நான் தான் எடுப்பேன்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனானப்பட்ட அதிமுகவுக்கு அதான் நிலைமை. நீ யாரு? முடிவு அவன் எடுத்துட்டான். நயினார் நாகேந்திரன் சார் சொல்லிட்டாரு, நீங்க மறுப்பு சொல்லல. அப்ப முடிவு வேற ஒண்ணு.
அந்த முடிவை மாற்றுவதற்கு முயற்சிகள் நடக்குதான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.